பயிறு வகைகளை சாப்பிடும்போது ஏற்படும் செரிமான பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? முக்கியமாக மாலையில் பயிர் வகைகளை சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை வராமல் இருக்கவும் நல்ல செரிமானம் ஆகவும் சில டிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பயிர் வகைகளை நல்லா ஊற வைக்கணும். பயிர் வகைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 8லிருந்து 12 மணி நேரம் இல்லைன்னா இரவு முழுவதும் ஊற போடுறது ரொம்ப முக்கியம். இப்படி ஊற போடுறதுனால பயிரில் இருக்கிற சில செரிமானம் ஆகாத விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சிடும். ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணியில் சமைக்கணும். இரண்டாவதா ஸ்ப்ரவுட்டிங், அதாவது பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்டா செரிமானம் இன்னும் ஈஸியாக நடக்கும். இதில் சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும், வாயு தொல்லையும் குறையும். மூன்றாவதா நல்லா வேக வைக்கணும். பயிர் வகைகளை எப்பவும் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். சரியாக வேகாத பயிர் வகைகள் வயிறு பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால ப்ரெஷர் குக்கர்லையும் சமைக்கலாம். நான்காவதா சமைக்கும் போது ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி, பூண்டு மாதிரியான செரிமானத்துக்கு உதவும் மசாலா பொருட்களை சேருங்க. இது வாய்வு தொல்லையை குறைக்கும். ஐந்தாவதா மாலையில் ரொம்ப அதிகமாக பயிர் வகைகளை சாப்பிடாதீங்க, அளவாக சாப்பிட்றது தான் நல்லது. ஆறாவதா அவசரப்படாமல் நிதானமாக நல்லா மென்று சாப்பிடணும். அப்போதான் செரிமானம் நல்லா நடக்கும். ஏழாவதா பயிர் வகைகளை சூப் மாதிரி செஞ்சு குடிக்கிறது அல்லது நல்லா மசிச்சு சாப்பிட்றது செரிமானத்தை ஈஸியாகும். எட்டாவதா சாப்பாட்டுக்கு பிறகு சுடுதண்ணீர் இல்லைன்னா இஞ்சி டீ, ஜீரக தண்ணீர் மாதிரி குடிக்கிறது செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணா காலையில பயிர் வகைகள் சாப்பிட்றதுனால வர செரிமான பிரச்சனைகளை தவிர்த்து அதோட எல்லா நன்மைகளையும் நாம பெறலாம்.